Hello all, welcome to my channel. Hello all, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆரி ஒர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்டிச்னா செயின் ஸ்டிச். ஸோ இந்த ஆரி ஒர்க் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறேங்கிறப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்க வேண்டியது செயின் ஸ்டிச். செயின் ஸ்டிச் கற்றுக்கிட்டா தான் எவ்வளோ அட்வான்ஸ் லெவல், ப்ரோ லெவல் எல்லாமே கற்றுக்கலாம். செயின் ஸ்டிச் கற்றுக்கலன்னா நீங்கள் ஆரி ஒர்க்கே போட முடியாது. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான் வந்து செயின் ஸ்டிச். லைக் ஒரு இங்கிலீஷில் எப்படி ஆல்ஃபபெட் தெரியாமல் நீங்கள் இங்கிலீஷே லேர்ன் பண்ண முடியாதோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஆரி ஒர்க்குக்கு. செயின் ஸ்டிச் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி ஈஸியாக போடுறது, நீங்கள் பிகினராக இருக்கீங்கிறப்போ எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து செயின் ஸ்டிச் போடுறதுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் வேணுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப கம்மியான மெட்டீரியல் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா நீடில் இருக்கணும். ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நீடில், அதுக்கப்புறம் வந்து த்ரெட். இது ரெண்டும் இருந்தாலே போதும், ஈஸியாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் கிளாத் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். அவ்வளோதான். ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஈஸியாக செயின் ஸ்டிச் போட்டுடலாம். என்னென்ன த்ரெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பிகினராக இருக்கீங்கிறப்போ கண்டிப்பாக அந்த டவுட்லாம் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற த்ரெட் வெரைட்டி வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்து நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு மொத்தமாக 3 த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன த்ரெட்டுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது நார்மல் மிஷின் த்ரெட், சூவிங் த்ரெட்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டெய்லரிங்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஸ்டிச்சிங்க்கெலாம். ஸோ இந்த த்ரெட்டில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இருக்க இந்த 3 த்ரெட்டோட கம்பேர் பண்ணுறப்போ இதுதான் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இந்த த்ரெட்டை வந்து நம்ம பீட்ஸ், சர்தோசி இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து மெஜாரிட்டியாக யூஸ் பண்ண போகிற த்ரெட்டு. சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி த்ரெட். ஸோ இந்த சரி த்ரெட் பார்த்தீங்கன்னா நமக்கு கோல்டன் கலர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த சரி த்ரெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவுட்லைன் மட்டும்தான் கொடுப்போம். மோஸ்ட்லி ஒரு 80% அவுட்லைன் கொடுப்போம். பேலன்ஸ் உள்ள 20% பார்த்தீங்கன்னா ஏதாவது லீஃப் ஃபில்லிங் அந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது சரி த்ரெட்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்துடும். எதுவும் த்ரெட்லாம் மாட்டாது நீடில். அந்த மாதிரி உள்ளது சரி த்ரெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டில் நிறைய பேருக்கு பிராண்ட்லாம் டவுட் வரும். எனக்கு நிறைய பிராண்ட் இருக்கும். சில்க் த்ரெட் பொறுத்த வரைக்கும் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ரொம்ப சாஃப்டான த்ரெட் அதுதான். நீங்கள் லைட்டாக அப்படி கட் பண்ணீங்கிறப்போ கட் ஆயிரும் சில்க் த்ரெட். ஸோ இப்படி எடுத்து இங்கே பாருங்களேன், அவ்வளோதான். ஸோ இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குனால நிறைய பேரால் வந்து எடுத்தோடனே ஸ்டிச் பண்ண முடியாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறப்போ சில்க் த்ரெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடலாம். நீங்கள் செல்ஃப் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக கூட சில்க் த்ரெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது கஷ்டமானு கேட்டிங்கன்னா இல்லை, ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து சரி த்ரெட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து சில்க் த்ரெட் போகிறீங்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக வந்துடும். சில்க் த்ரெட் மட்டும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே நம்ம டபுள் த்ரெட்டாக தான் எடுப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் வந்து சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணுறோங்கிறப்போ ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ வந்து லுக்கு கிடைக்காதுங்கிறனால 2 த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணுவோம். சரி த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அதே சேம் ப்ராசஸ் தான் வந்து இந்த மிஷின் த்ரெட்டுக்குமே. ஆரி ஒர்க்கில் நம்ம த்ரெட் ஒர்க்குன்னு யூஸ் பண்ணுற நீடில் பார்த்தீங்கன்னா 13.055 துலிப் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நீடில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இதை விட எனக்கு கொஞ்சம் பெரிய ஹூக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை விட சின்ன நம்பர் 12, 10 அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த துலிப் நீடில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐ நீடில் இருக்கும். ஸோ அந்த ஐ நீடில் கூட உங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி துலிப் நீடில் ஸ்டிச் பண்ணுறீங்கிறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் எப்பொழுதுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணுறது துலிப் நீடில் தான். ஸோ ஆரி ஒர்க் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஃப்ரம் த பேசிக் டு ஃபுல் அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணணுங்கிறப்போ நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணலாம். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கோர்ஸில் பார்த்தீங்கன்னா பேசிக் டு ஃபுல் அட்வான்ஸ் சொல்லி கொடுத்து 2 ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து நீங்களே ஸ்டிச் பண்ணி கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், ஹிப் பெல்ட் எப்படி மேக் பண்ணுறது, ஆரி ஒர்க்குக்கு ப்ரைஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளவுஸ் மார்க்கிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ யார் வேணுமோ ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக லேர்ன் பண்ணணுங்கிறது. அதே சமயத்தில் இந்த வீடியோலையும் ரொம்ப கிளியராக தான் சொல்லி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி உள்ள நீடில் அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை சுற்றி வச்சுக்கிட்டீங்கிறப்போ நமக்கு க்ரிப் கிடைக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வந்து நூல் சுற்றி வச்சுருக்கேன் இந்த நீடில். நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரியே எப்பொழுதுமே எடுத்தோடனே சரி த்ரெட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறப்ப நமக்கு ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறதுமே இந்த சரி த்ரெட் வச்சு தான். ஸோ இந்த சரி த்ரெட்டில் எப்பொழுதுமே இந்த மாதிரி த்ரெட் வருது இல்லையா, இந்த த்ரெட்டை எடுத்தோடனே ஒரு குட்டி
நாட் மாதிரி போட்டுக்கணும், ஒரு முடிச்சு மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கணும். எதுக்காக இந்த முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கீழேந்து நம்ம த்ரெட்டை எடுக்கிறப்ப ப்ளைனாக இருக்குங்கிறப்போ த்ரெட்டும் வந்துடும். ஒரு குட்டியாக இந்த மாதிரி முடிச்சு போட்டோங்கிறப்ப கீழே உள்ள த்ரெட் மேலே வராது, கிளாத்தில் உங்களுக்கு நல்லா ஸ்டக் ஆகி நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக உங்களுக்கு எப்படி போட வருதோ, உங்களுக்கு தெரியுதா சைஸு? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி முடிச்சு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நான் ஃபர்ஸ்ட் இப்படி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து கிளாத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 விரலில் ஒரு த்ரெட் இந்த மாதிரி நாட் போட்டதையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிங் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் இதை வச்சு பேலன்ஸ் உள்ள த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நீடில் 90 டிகிரியில் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த துளிப்புன்னு இங்கே எழுதியிருக்கும், நீடில் உங்களுக்கு துளிப்புன்னு இருக்கும். ஸோ துளிப்புங்கிறது லெஃப்ட் சைட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த கொக்கியில் மாட்டி மாட்டி த்ரெட்டை இப்படி ஒரு 10 வாட்டி நீங்களாகவே இழுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இழுத்து உங்களுக்கு ப்ராப்பராக வந்துருச்சு, ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா நம்ம கிளாத்தில் போய் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அது இப்படி ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இன்னும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே கீழே வந்து லைக் இந்த மாதிரி வந்து நீடில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீடில் எப்பொழுதுமே 90 டிகிரியில் தான் இருக்கணும். ஸோ துளிப்புங்கிறது எப்பொழுதுமே லெஃப்ட் சைட், ரைட் சைட். ஸோ இந்த லெஃப்ட் சைட் பார்த்து தான் துளிப்பு இருக்கணும். இப்படி ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா கீழே இப்படி இழுத்தீங்கிறப்போ ஸோ உங்களுக்கு இப்போ புரியுதா? இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல தான் நம்மளோட ஸ்டிச் பண்ண போகிறோன்னா ஃபிங்கர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க பிளேஸை. பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நீடில் ஸ்ட்ரைட்டாக தான், நீடில் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90 டிகிரியில் தான் உங்கள் நீடில் இருக்கணும். இப்படி வளைச்சி பண்ணுறப்ப நூல் வந்து உங்களுக்கு சிக்காக ஆகும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், போட ஸ்டிச்சஸ் வராது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறப்பலேருந்தே நீங்கள் நீட்டில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுட்டு நீட்டில் ஸ்ட்ரைட்டாக துளிப்புங்கிறது லெஃப்ட் சைட் பார்த்துருக்க மாதிரி இந்த மாதிரி த்ரெட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த நாட் போட்டோம் இல்லையா, அது வந்து இந்த எட்ஜுக்கு வர மாதிரி பண்ணிடணும். எட்ஜுக்கு வந்துட்டுனா நம்மளோட த்ரெட்டை இந்த 2 ஃபிங்கர் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும், கீழே உள்ள த்ரெட்டை. புரியுதா? இப்போது நமக்கு வந்து இந்த த்ரெட் நான் வந்து பெருசாக எடுத்துருக்கேன், சின்னதாக்கணும்னா கீழே உள்ள த்ரெட்டை நம்ம இப்படி இழுப்போம். இழுத்துட்டு திரும்ப என்ன பண்ணணும்னா நீடில் ஸ்ட்ரைட்டாகவே வச்சு அடுத்த லூப் எடுக்க போகிறோம். இப்படி நம்ம துளிப்புங்கிறது லெஃப்ட் சைடு வச்சு தானே எடுத்தோம், இப்போது அதை நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டால் ரொம்பவே ஈஸி. புரியுதா? இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நீடில் அப்படி டேர்ன் பண்ணும். டேர்ன் எந்த சைடுனா நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கும் ஆப்போசிட் சைடாக டேர்ன் பண்ணிட்டு வரணும். புரியுதா? இதுதான் செயின் ஸ்டிச். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு பாருங்கள், அதுக்கப்புறமா சின்னதாக போடணும். ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் எல்லா ஸ்டிச்சஸுமே போகலாம். உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறனால நெட் கிளாத்தில் ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத் வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே கிளியராக புரியும். சின்ன செயின் ஸ்டிச்சாக போடுங்க. இதை விட பெருசாக போட்டிங்கிறப்போ ஃபினிஷிங் வராது. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுறப்ப வேணால் பெருசாக போடலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை விடவே சின்ன சைஸஸாக போடணும். அந்த ஸ்டிச் பண்ணுறதை மட்டும் நீங்கள் கிளியராக கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அப்புறம் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு முடித்தோடனே என்னாட் போட தெரிலனா இந்த மாதிரி லூப்பை மட்டும் பெருசாக எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கட் மட்டும் பண்ணிவிட்டு கீழே உள்ள த்ரெட்டை இழுத்துட்டிங்கிறப்போ அந்த ஸ்டிச் பிரியாது. நிறைய நீங்கள் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாட் எப்படி போடுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ இன்னொரு வாட்டி கூட கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களோட துளிப்புன்னு நீடில் எழுதியிருக்கு இல்லையா, அது வந்து லெஃப்ட் சைட் ஃபேஸிங்கில் இருக்கணும். இந்த மாதிரி லூப் எடுத்து மேலே வரப்போ மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீடில் வந்து ஒரு வாட்டி அப் சைட் பார்த்து டேர்ன் ஆகிட்டு வரும். ஸோ அது பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து த்ரெட் வந்து நீடில் அழகாக மாட்டி வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் வந்து செயின் ஸ்டிச். நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைலே வந்துடும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 டைம்ஸ் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த செயின் ஸ்டிச் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஆரி ஒர்க் கற்றுக்கலாம். பேசிக் வந்து இந்த செயின் ஸ்டிச் தான். இதுக்கப்புறம் வரது எல்லாமே இந்த செயின் ஸ்டிச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக மாட்ரேட் பண்ணி பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீடில் வந்து முடிஞ்ச அளவு ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தீங்கனாலே பாதி இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும்.
இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க, நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.